தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்புறம் அந்த ஃபேன் கூட போட்டுடலாம், இது ஆஃப் பண்ணிட்டு அதை போட்டுடலாம். உட்காரு. இப்போது அந்த பாடல் இங்கீத மாலையில் 2 பாடல்களை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு வள்ளலார். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் தன்னை தலைவியாக பாவனை பண்ணி தலைவன்கிட்ட உரிமையோடு கேட்குறான். என்ன கேட்குறாரு? வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளீர், வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளீர் வருந்தாது அணைவேனும். இது வள்ளலார் உலக மக்கள் சார்பில் கேட்குறார். அவருக்காக மட்டும் இல்லை, உலக மக்கள் சார்பில் கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? திருவொற்றியூர் தியாகராஜர். திருவொற்றியூர்ன்றது வள்ளலார் சொல்கிற திருவொற்றியூர் இங்கே இருக்கு. ஒற்றி அப்படின்னா நாமும் இறைவனும் ஒன்றுபட்டு நிற்கும் இடத்துக்கு பேர் தான் ஒற்றி. திருவொற்றியூர்னால் இறைவனும் நாமும் ஒன்றுபட்டு, இயற்கையாகவே இப்போவும் அப்படி தான் இருக்கோம், ஒன்றுபட்டு நிற்கும் இடம் எங்கன்னா அதுதான் ஒற்றி. அதுக்கு பேர் தான் திரு ஒற்றி ஊர். அந்த உண்மையான திரு ஒற்றியூர் நம் தலைக்கு நடுவில் அண்ணாக்குக்கு மேலே ஒரு கடுகளவு இடம் தான், ஸ்பேஸ். அது அங்கே தான் அந்த உண்மையான திருவொற்றி இருக்குது. அங்கே இருக்கிற தியாகராஜ பெருமான்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி தெய்வ புலவர்கள்லாம் ஒரு ஊரை பற்றி வர்ணிக்கும் போது வானளாவிய மரங்கள் நிறைந்த, சோலைகள் நிறைந்த, தடாகங்கள் நிறைந்த, அது ஒரு முறை, அந்த ஊருடைய அழகு இருக்கிறது. இப்போ இதில் வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுடைய, வானளாவிய எழில் நிறைந்த திருவொற்றியூர் நகரத்தில் உள்ள இறைவான்றார். ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி பொருள் நாம் எடுத்துக்கிட்டோம்னா மேலான பொருள் கிடைக்காது. வான்தோய் பொழில் சூழ் ஒற்றி அப்படின்னா நம்ம ஆகாயத்தை பார்க்குறோம் இல்லைங்க. நம்ம கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆகாயத்தை பார்க்குறோம். இந்த ஆகாயத்துக்கு எல்லை இருக்குன்னா எல்லை கிடையாது. இந்த ஆகாயம் போயிட்டே இருக்கும். இந்த பூமிக்கு கூட இடம் இருக்குது. அது விஞ்ஞானிகள் எந்த தராசு வச்சும் போடலை. இப்போ விஞ்ஞானம்ன்றது என்னன்னா, பூமிக்கு இடம் சொல்கிறான், கரெக்டாக இருக்கும். அவனா எங்கள் பூமிக்கு வெளியில் போய் தராசு வச்சு இடம் போடுறான். அது இந்தந்த லேயர் தண்ணி இருக்குது, அது ஒரு எஸ்டிமேட் இது வரும். இந்தந்த லேயரு பாறை இருக்குது, இந்த தீப்பிழம்பு இருக்குது, அதெல்லாம் கால்குலேட்டி பூமிக்கு இடையே சொல்கிறான். அது அதுதான் விஞ்ஞானம். இப்போது இதுக்கு சூரியனுக்கு பூமிக்கு டிஸ்டன்ஸு 15 கோடி கிலோமீட்டர். டேப்பாக போட்டாலும் தான், ஆனால் கரெக்டாக இருக்கும். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 1000 கிலோமீட்டர் வித்தியாசம் தான், ஆனால் கரெக்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பூமியிலேருந்து என்ன டிஸ்டன்ஸு, இல்லைன்னா இவன் கொண்டு போய் இறக்க முடியாதா? கரெக்டாக அந்த கால்குலேஷன் இல்லைன்னா உங்களுக்கு அந்த செயற்கைக்கோள் கொண்டு போய் இறக்க முடியாது. அதுதான் விஞ்ஞானம். இப்போ அந்தளவுக்கு இந்த அகண்ட ஆகாயம், கண்ணால் பார்க்குற ஆகாயம் எல்லை கிடையாது. இப்போ பூமிக்கு ஒரு பவுண்டரி உண்டு, இவ்வளோ தான். அதுக்குனால கண்டம் பேர். இப்போ இந்த பூமியை ஏற்றினாலும் இல்லை, ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், 4 கண்டம் 5 கண்டம் பிரிச்சுருக்காங்க. கண்டம்னா ஒரு எல்லை, ஒரு பவுண்டரி. அதுக்கு மேலே போனால் வேற அகண்டம்ன்றது ஆகாயத்துக்கு மட்டும்தான் அகண்டம். அதுக்கு பவுண்டரி கிடையாது. அது எத்தனை கோடி 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 மைல் போனாலும் எங்கேயாவது முடியுமான்னா முடியாது. அப்படி முடியும்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா அப்பால் என்ன இருக்குன்னு ஒரு குழந்தை கிடச்சா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அப்பால் எதனா இருக்காருன்னா இருக்க, எதுவும் இல்லாத ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் ஆகாயத்தினுடைய ஒரு அற்புதம். இறைவனுடைய அற்புதத்தில் இந்த ஆகாயம் நமக்கு சொல்கிற அற்புதம் இதுதான். இதுதான் இந்த அகண்ட ஆகாயமும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளும் பூரணமாக முழுமையாக அப்படியே இருக்கிற இடம் தான் இந்த திருவொற்றியூர். அப்போ நீங்கள் ஞானி யோகினி யாரையும் நீங்கள் வெளியில் போய் கொண்டாட வேண்டியது. ஒரு எறும்புக்கு உள்ளவும் அந்த ஆண்டவர் முழுமையாக அடக்கி வச்சுருக்கார். ஒவ்வொருத்தர்களும் தனித்தனியாகவே இருக்கார். ஆனால் அவர் ஒருவர் தான். ஆனால் ஒவ்வொருத்தர்களும் அந்த இருளன்னு கூட
ஆடு மேய்க்கிற சிறுவன் கூட நான் தெரியாது. ஆனால் அவன் தெரியாத அவனுடைய அறிவுக்குள்ள எல்லாம் அறிந்த எல்லாம் செய்கின்ற இறைவன் வந்து அங்கே உட்காந்துக்கிறார். அதனால தான் வான்தோய் பொழில் சூழ் ஒற்றி இந்த இதுதான் சிற்றபை. அந்த இடத்துல இருக்கிறவரே இவ்வளவும் அந்த அவருடைய பெருமையை சொல்லிடுறார், இறைவனுடைய பெருமை. ஆனால் இதை அறியாமல் நம்ம போய் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ இதை பாருங்கள். அப்போது வருந்தாது அனைவேனும் இந்த ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு யாருக்கு வருத்தம் இல்லை? உடல் ரீதியான வருத்தம், மன ரீதியான வருத்தம். என்னப்பா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்க? வருத்தம்தான். என்ன வருத்தம்? அடக்குறு 1008 பிரச்சனை கொஞ்ச நேரமான வருத்தமாக. நீ என்னப்பா ஒரு மாதிரி ஆகிற? ஏன் கேட்குற? ராத்திரெல்லாம் தூக்கலை, ஒரே பிபி சுகரு மூட்டு வலி தாங்க முடியலப்பா, இவ்வளோ மாத்திரை கொடுக்குறான்ப்பா, நான் வருத்தப்படாத என்ன பண்ணுறேன்? இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வருத்தம் உயிர்கள் மனிதனுக்கு சொல்ல முடியாத வருத்தம். ஆனால் நம்ம சார்பில் ராமலிங்க பெருமான் வந்து கடவுள்கிட்ட வேண்டார், வருந்தாது அணைவேனோ, நான் வருத்தப்படாது உன்னை வந்து சேருவேன்னு கேள்வி கேட்குறாரு. அது கடவுள் என்ன பதில் சொல்கிறாரு? ஊன் தோய் உடற்கு என்றார். ஒன்றும் புரியல வரலாறு. அவருக்கு புரியுது, நடிக்கிறார் புரியாத மாதிரி. நமக்கு புரியல இல்லைங்களா? ஊன் தோய் உடற்கு என்றார். ஒன்றுமே புரியலையே. அப்புறம் வரலாறு சொல்கிறார், தெரிய உரைப்பீர் என்றேன். புரிகிற மாதிரி எதனா சொல்லுங்க. ஒன்றுமே புரியல. நான் என்ன வருத்தப்படாது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவேனா, முக்தி அடைஞ்சிருவேனா, சுகமாக இருப்பேனா உன்னுடைய வீட்டில், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு எனக்கு காட்டான் வருத்தப்படாது வந்து அணைவேணும். இந்த வருத்தப்படுதல்ன்றது 2 வகையாக பிரிது. இந்த உலகத்தில் இருக்கிற நாமெல்லாம் எத்தனையோ உடல் ரீதியான பிணி, மன கஷ்டங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், எவ்வளவோ தொல்லை. அந்த இது புறமார்க்கம், உலகியல் மார்க்கம். அகமார்க்கத்துக்கு போகிறவங்க, இறைவனை நோக்கி போகிறவங்க, காட்டில் போய் தவம் பண்ணுற அவங்க பண்ணுற கஷ்டம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுற, மனதை அடக்க முடியாது. ஏன்னா அது அந்த காலத்தில் விசார மார்க்கம் கிடையாது. மனதை அடக்கிறதுக்கு அவங்க பிடிச்ச ஒரு வழி வாசி. என்னென்னா காற்றுக்கும் நாம் சுவாசிக்கிற காற்றுக்கும் மனத்துக்கும் நேரடி தொடர்புறதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக இதை கண்ட்ரோல் பண்ணால் மனம் வந்து எண்ணங்களற்ற நிலைக்கு வரும். எண்ணங்களற்ற நிலைக்கு வந்தால் தான் கடவுளுடைய உண்மையை நம்ம அறிய முடியும். எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம வல்லார் சொல்கிற சகஜ நிலைக்கு வர்றதுக்கு அந்த காலத்தில் விசார நிலை இல்லை. அதனால் குறுக்கு வழி கண்டுபிடிச்சாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று சுவாசிக்கிற இல்லைங்களா, 2 துளை இருக்குது. 2த்துலேயும் ஒரே நேரத்தில் சுவாசம் நடைபெறாது. ஒன்று சும்மானாச்சு தான் இருக்கும், ஒன்றுத்தில் போகும், ஒன்றுத்தில் வரும். நமக்கு தெரியாது, கூர்ந்து கவனித்தா தெரியும், போகும் வரும். இது இத்தனை ட்ரிப்ஸு அதுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக மாறி இந்த பக்கம் வந்துடும். இப்போ இது சும்மா இருக்கும், இது வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும், இதுதான் போகும். இதுக்கு பேர் இடது கை பேர் இடகலைன்னு பேர். இந்த பக்கம் சுவாசம் ஓடிச்சோன்னா இடகலை, இந்த பக்கம் சுவாசம் ஓடிச்சோன்னா பிங்கலைகள். இது சூரியகலைன்னு சொல்லுவாங்க, இது சந்திரகலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சித்தர்கள் கவனித்து இந்த இதில் கலையில் ஓடுற நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்து வெற்றி ஆகிடுங்க. இந்த இதில் ஒரு நேரத்தில் பார்த்து அந்த இடத்துல வந்து எந்த காரியத்தினாலும் சக்ஸஸ் ஆகும். இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இது 2 ஓடிட்டுருக்குங்களா. இதிலேருந்து இதில் மாறுகின்ற பொழுது இங்கேருந்து இதுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு அரை சமயம் நிற்கும், கொஞ்சம் நிற்கும். இந்த கடிகாரம் வரல, பெண்டுலம் இப்படி போகுது, அப்புறம் இப்படி வருது. இப்படி போகிறது இந்த பக்கம் திரும்புதுன்னா உடனே திரும்ப முடியாது. அங்கே ஒரு பிரேக் கொட்டணும். அந்த பிரேக் எவ்வளோன்னா ஒரு வினாடியை 5 அரைக்கணமாக பிரிக்கணும். பெண்டுலம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு செகண்டு தான், ஒரு செகண்டில் இப்படி போய் வந்துடும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு செகண்டுக்கு 2.5 கணமாக பிரிக்கிறாங்க. 2.5 கணன்றது 5 அரைக்கணங்கள் ஆகுது. இப்படி போகுது இல்லைங்களா, அது ஒரு கணம். இப்படி வருது ஒரு கணம், மிச்சம் இருக்கிறது அரை கணம்.
அந்த அரகணத்தை ரெண்டாக பிரிங்க. கால் கணம் இது இப்படி போய் இப்படி வரும்போது ஒரு இது கொடுக்கணும். நீங்கள் வண்டி போயிட்டு ரிவர்ஸ் வர்றீங்கன்னா பிரேக் கொடுத்தா தானே திருப்பி தயாராக முடியும். கால் கணம் நின்றுட்டு தான் வர முடியும், உடனே வர முடியாது. அதே மாதிரி இந்த கால் கணம் இங்கே கால் இந்த கால் நிற்கிறதுக்கு அரை சனம், இது ஒரு சனம் 2.5 சனம் ஈக்குவல் 1 செகண்ட். இது அந்த காலத்தில் கணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போது அது இந்த கலை மாறுறதுக்கு இடையில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு அரை சனம் கொடுக்கும். அதுக்கு இந்த இடத்துக்கு பேர் சுழுமுனை. இந்த இடத்துல லாக் பண்ணிட்டா, இந்த இடத்துல லாக் பண்ணிட்டா நம்ம 1000 வருடங்கள் கூட காற்றே நம்ம உயிர் வாழலாம். அதுக்காகத்தான் அவங்க தவம் பண்ணுவாங்க. அந்த தவம் பண்ணுறதுக்கு 50-60 வருஷம் ஆன பிறகு சக்ஸஸ் ஆகிட்டோன்னா ஓகே, எல்லோரும் சக்ஸஸ் ஆகாது. அப்படியே சமாதி கூட்டிடுவாங்க. 2000 வருஷம் 5000 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அழுகி சத்துரும். ஆனால் அந்த ஒரு நிலையை தான் அந்த காலத்தில் அதுக்கு நிஷ்டைன்னு சொல்லுவாங்க, சமாதின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் பாடுபட்டுருக்காங்க. இப்போ கந்தசஷ்டி கவசத்தோட பாருங்கள், துதிப்போர்க்கு வல்வினை போன்னு சொல்லிட்டு கடைசியில் நிஷ்டையும் கைகூடும்னு வாங்க வருதுங்களா. நிஷ்டைக்கு தான் நாயை அலைவாங்க. அதுக்காக தான் காட்டுக்கு வருவாங்க. அதுக்கு முதல்ல எண்ணத்தை கட்டுப்படுத்தணும். திடீர்னு சடால்னு எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இப்போ இருக்கிற விசார ஞானம் சத்விசாரம் அப்போ கிடையாது. அதனால் மனதை நீங்கள் இது பண்ணணும். அதுக்காக தான் அவ்வளோ இது பண்ணாங்க. ஆக அங்கேயும் வருத்தப்பட்டாங்க. ஒரு சாதனை முடிக்கிறதுக்கு 12 வருடம் கஷ்டப்படுவாங்க. அது சாதனை முடிஞ்சு அடுத்த 12 வருஷத்தில் வேறு ஒரு சாதனை. இப்படி அவங்க வாழ்க்கையே போயிடும். கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குண்டில் ஏறும்போது அதிகமான உஷ்டமாகி மண்டை வெடித்து மூக்கில் வாயில் ரத்தம் வந்தவங்களும் உண்டு, அப்படி செத்து போனவங்களும் உண்டு, அந்த மாதிரி உண்டு. ஆக வருத்தப்படுதல் அந்த மார்க்கத்தில் இருக்குது, அகமார்க்கத்தில். நமக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒத்த தள்ளணும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது டெய்லி. இப்படி 2 சைடுக்கும் பொதுவாக சொல்கிறார், வருந்தாது அணை வேணும். அதுக்கு இறைவன் சொன்ன பதில், ஊன் தோய் உடற்கு. ஒன்றும் புரியலப்பா, தயவு செய்து தெரிய உரைப்பீர் என்று. இப்போது அதுக்கு திருப்பி ஆண்டவர் சொல்கிறார், சான்றோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேர்க்கு தகாது. சான்றோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேர் அதற்கு தகாது. என்ன தகாது? நீ வருந்தாது அணைவோன்னு கேட்டிய, அந்த கேள்வியே தப்பு. ஏன்? அதுக்கு தான் இந்த பதில் சொல்கிறார். சான்றோர் உமது மரபு. உனது மரபு என்ன? உன்னுடைய இனத்துக்கு என்ன பேர்? மனிதன். அதுபோது அதுக்கு பேர் ஆடு. அங்கே ஒரு மந்த போது அதுக்கு பேர் மாடு. அந்த மரத்துக்கு தாவுது, அதுக்கு பேர் குரங்கு. அந்த தெருவில் ஓடுது நாய். இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் உன்னுடைய இனத்துக்கு மட்டும் அர்த்தம் உண்டு. அது அந்த வார்த்தை என்னன்னு இறைவனே விடுகதையாக போட்டுறார். சான்றோர் உமது மரபு ஓர்ந்த தரித்த பேர் மனிதன், அதுக்கு தகாது. என்னது? என்ன தகாது? வருந்தா தருவன்னு எப்படி கேட்கலாம்? நீ கேள்வி நான் இதுக்கு அனுப்பிச்சேன். இந்த பிறவினி சுகநிலை பெறுவதற்காக தான் அனுப்பிச்சேன். இன்பமாக நித்திய இன்பத்தோடு என்றென்றும் சுத்த சன்மார்க்க உலகினில் உயிர்களுக்கு கூறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றன. சுகநிலை திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரை ஓத அரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. அங்கே இருக்கிற சுகம் இப்படி எப்படி என்று சொல்லால விளக்கவே முடியாது. வரை ஓத அரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. அந்த மெய்ப்பொருள் வெளி நமக்குள்ளே தான் இருக்குது. அது உனக்கு கொடுத்து தான் அதனை அடைவாண்டால் உனக்கு இந்த பூமிக்கே அனுப்பிச்சிருக்கு. இந்த பிறவி தின்னுட்டு லெட்டினில் போய் அதை மனமாக்குறதுக்கெல்லாம் இல்லை. நீ நித்திய இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் உன்னை இந்த பிறவியே கொடுத்துருக்கு. இப்படி இருக்கும்போது என்னுடைய லட்சியம் உன் அன்பு இப்படி இருக்கும்போது நீ வருந்தாது அணை வேணும்னு கேட்குறிய.
நீ முதல்ல உன்னுடைய இனத்துடைய பெயர் புரிஞ்சிக்கோ. அதுக்கு தான் சரவணதாசன் விளக்கம் கொடுக்குறாங்க. மனிதன்னா என்ன? மனிதன்றது ஒரு சொல் கிடையாது, 2 சொல் இணைக்கப்பட்டது. என்ன 2 சொல்? அதுதான் தமிழ் அற்புதம். மண் ப்ளஸ் இதன். இதன் அப்படின்னா இதம் அப்படின்ற வார்த்தையில் வந்தது தான் இதன். இதம்னா சுகம், சுகத்தை அனுபவிப்பவன் இதன். மண்ணுன்னா நித்திய, நிலையான, என்றும் உள்ள, நீங்காது நிலைக்கின்ற சுகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த மனித பிறப்பு குடம்பு. அது மண் இதன் அப்படின்னு பிரிக்கலாம், மண் நிதன்னு பிரிக்கலாம். மனிதன்றாலே நித்தியமானவன், நிலையானவன் தான் அர்த்தம். நம்ம பிறப்பு இறப்புலாம் நம்ம கண்ணால் பார்த்து அவன் செத்துட்டான் பிறந்துட்டான் முடிவு பண்ணது உண்மை கிடையாது. ஆன்மா ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது என்றும் உள்ளது. ஏன்னா அதுக்குள்ளே கடவுளும் இருக்கார். கடவுளுடைய சிறப்பு வடிவம் தான் ஆன்மா. அதுதான் நீங்கள் இருக்கிற, அவர் தான் நாம இருக்கார். அதனால் மனிதனாலே என்றென்றும் சுகத்தை அனுபவித்து கொண்டே இருப்பவன் தான் பொருள். அப்படி இருக்கும் பொழுது நான் வருத்தப்படாத அணை வேணும் அப்படின்னு எப்படி கேட்கலாம்? சான்றோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேர்க்கு தகாது என்றே ஏன்றோர் மொழி தந்து அருள்கின்றார், இதுதான் செடி என்னடி. ஏன்றோர் ஏற்ற ஒரு மொழி கொடுக்குறாரா, சொல்கிறாராம். இந்த சுகத்தை அனுபவிப்பதற்கான ஒரு மொழி, என்ற ஒரு மொழி தந்து அருள்கின்றார். அந்த மொழி சொல்லவே இல்லை வரலாறு. அதை தான் சரவணதாஸ் சாமி இன்னும் சொல்லாமல் போயிட்டீங்களா? ஏதோ ஒரு மொழி கொடுத்தாரு, கடவுள் எனக்கு சொன்னார் சொன்னீங்க, அதை சொல்லாமே இலைமறைக்காய வச்சு போயிட்டீங்களா? நான் அதுதான் சொன்னேன்னே மேட்டுக்குப்பத்தில், என்னை ஏறாலும் சேர்த்து விட்டது யாதெனில் தயவு சொல்லிட்டேன். அதுதான் அந்த தயவுன்றது. அப்போ தான் பகிரங்கமாக சொல்கிறார் அந்த தயவு. அந்த 3 இடத்துல அனைத்துமே பதி பசு பாசம் எல்லாத்தையும் உலகம் உயிர்கள் மொத்தமே அது நம்ம வரலாறே அதில் தான் இருக்குது. நம்ம ரகசியமே அதில் தான் இருக்குது. இன்பத்தின் ரகசியம் அந்த தயவுன்ற 3 எழுத்து சொல்லில் தான் அதில் அடங்கியது. இதுதான் அந்த பாடல். வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளீர் வருந்தாதனை வேணோ என்றேன் சான்றோர் உமது மரபோந்து வருந்தாதனை வேணும் என்றேன் உன் தோய் உடற்கென்றார் தெரிய உரைப்பீர் என்றேன் சான்றோர் உமது மரபோந்து தரித்த பேர்க்கு தகாதென்றே என்றோர் மொழி தந்து அருள்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. இந்த பாடல்